யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நம்ம தமிழ் மக்களோட வரலாறு பின்னாடி எல்லாம் உட்கார்ந்து எடுக்க சொல்லுங்க. பின்னாடி யாருக்கு தெரியும்? எந்த வரலாறு பற்றி முன்னாடி வந்து சொல்லுங்க. நம்ம தமிழர்கள் ஆயிரங்களுக்கு முன்னாடியே இயற்கை மற்றும் அறிவியலோட சேர்ந்து வாழ்ந்தாங்க. ஒண்ணுமே புரியலையே. இந்த இயற்கை அறிவை உலகத்துக்கே கொண்டு போனவங்க யாருன்னு தெரியுமா? நம்ம பாண்டியர்கள் தான். எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா எதுக்கு இவ்வளவு சத்தமா எப்படி அப்படி பாஞ்சாலங்குறிச்சியில இருக்கிற கட்டபொம்மன் கோட்டை என்ன டெக்னாலஜில கட்டியிருக்காங்கன்னு தெரியுமா? இப்போ இருக்கிற டிஃபென்ஸ் டெக்னாலஜி. பாண்டியர்களுக்கு பிறகு இன்ஜினியரிங்கை உலகத்திற்கு காட்டியவர்கள் நம்ம சோழர்கள். தஞ்சை பெரிய கோயில் கோபுரம் ஒரு பெரிய கல் இருக்குல்ல? ஆமா, இந்த 80 டன் கல்லு தானே சொல்ற? அது டெக்னாலஜி இல்லாம மேல எப்படி கொண்டு போனாங்க? இன்னைக்கு நம்ம சொல்ற ரேம் டெக்னாலஜி தான். இதை நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. இன்னொரு தெரியுமா? கரிகால சோழன் கட்டிய கல்லணையில இன்னும் பல டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்க. ஹைட்ராலிக் சயின்ஸ், flood control, water management, இப்படி எவ்வளவோ இருக்கு. அந்த தமிழர்கள் கல்லை வச்சு வசதிட்டாங்க. அப்போ இப்போ டெக்னாலஜி இருக்கு. ஆனா வெறித்தனமா
அன்று கல், இன்று கோட். அன்று அனுபவமும் பாரம்பரியமும், இன்று டேட்டாவும் ஏஐயும். இரண்டும் சேர்ந்தால் அதுதான் நவீன ஏஐ தொழில்நுட்பம். கட்டிடம் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கம்ப்யூட்டரில் ப்ரிவியூ பார்க்கணும். ஆமாம், இன்னைக்கு நிறைய க்ரீன் பில்டிங்ஸ், ஸ்மார்ட் சிட்டிஸ், எனர்ஜி சேவிங் ஹோம்ஸ் எல்லாம் வந்துச்சு. இது எல்லாத்துக்குமே ஏஐ ஒரு ஆர்கிடெக்ட் போல வழித்துணையா இருக்கு. நேற்றைய அறிவே இன்றைய செயற்கை நுண்ணறிவின் அடித்தளம். இன்று தமிழர்கள் தங்கள் அறிவையும் திறமையையும் ஒரே இடத்தில் வைத்திருக்காமல் உலகம் முழுவதும் பரப்பி அனைவருக்கும் பயனளித்து வருகின்றனர். நாமும் கற்றுக்கொண்டு உலகம் முழுவதும் ஒளிபரப்புவோம். நன்றி.